வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரிம்ஸ் vlog where everything is delight. எல்லோரும் சுகமா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த குக்கிங் vlogல உங்களை அழைச்சிட்டு போறேன். மான்சூன் சீசன் இங்க மங்களூர்ல, பெங்களூர்ல, கர்நாடகால பல இடங்கள்ல, அதே மாதிரி மகாராஷ்டிரால பல இடங்கள்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆனா நல்லாவே தெரியும், சென்னையில நம்ம தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல சுட்டு எரிக்கிற வெயில் எல்லாரையும் தகிச்சுட்டு இருக்கு. அதுவும் நேத்துக்கு நியூஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் 7 நாளைக்கு 7 டிகிரி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. சரி, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கட்டுமே தான் இந்த மாதிரியான சீனரிஸோட உங்களோட பேச வந்திருக்கேன். என் மூஞ்சிய பாக்குறதோட இந்த அழகான நேச்சர் உங்களை இன்னும் குளுமைப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஆத்தென்டிக்கான ஒரு டிஷ். ஏற்கனவே நம்ம சேனல்ல பண்ணிருக்கோம். அப்படியும் 2-3 பேர் இதை திருப்பி கேட்டிருக்காங்க. அதனாலதான் கிளியரா அளவுகளோட உங்களுக்கு தால் மக்கனி ரெசிபி பண்ண போறேன். தால் மக்கனியோட ஒரிஜின் பர்ஷியா, அங்கேருந்து பாகிஸ்தான் வந்து அங்கேருந்து லைட்டா நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு. இந்த டிஷ்ஷோடைய தல வரலாறு, ஹிஸ்டரி எல்லாத்தையும் நம்ம பழைய வீடியோலயே சொல்லியிருக்கேன். அதோடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த வீடியோல உங்களுக்கு இது செய்முறையில இருக்கிற சூட்சமங்கள், டிப்ஸ், இந்த டேஸ்ட் எப்படி கொண்டு வருது, ஒரிஜினாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்றது, அதெல்லாம் சொல்லி கொடுக்கலான்னு தான் இந்த தால் மக்கனிய திருப்பியும் உங்களுடைய வேண்டுகோளுக்கு வந்திருக்கேன். வீடியோக்களை போறதுக்கு முன்னால இது வரைக்கும் பிரிம்ஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தால் மக்கானிக்கு முக்கியமான இன்கிரிடியன்ட்னா 7 இன்கிரிடியன்ட் தான். இத 7 ஸ்டார் இன்கிரிடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 7 ஸ்டார்ல ஒரு ஸ்டார் இல்லைன்னா கூட தயவு செஞ்சு தால் மக்கனி பண்ற பிரயத்தனமே படாதீங்க. ஏன்னா ஆத்தென்டிக்கா வராது. அளவுகள் அதோட ரொம்ப முக்கியம். ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார் இன்கிரிடியன்ட் என்ன? தால் தான். 200 கிராம் முழு உளுத்தம் பருப்பா 3 மணி நேரம் நல்லா வெந்நீர்ல ஊற வைக்கணும். 1க்கு 3 அப்படிங்கிற அளவுல தண்ணி விட்டு குக்கர்ல ஒரு 7-8 விசில் விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். செகண்ட் ஸ்டார் இன்கிரிடியன்ட் தால் மக்கனில அந்த மக்கனிங்கிறது மக்கன் அப்படின்னா பட்டர்னு அர்த்தம். சோ அதுக்கு முக்கியமான ஒரு அடுத்த இன்கிரிடியன்ட் வெண்ணெய். வெண்ணெய் எவ்வளவு அளவு எடுத்துக்கணும் அப்படின்னா, தால் எடுத்துட்டு அதே அளவு எடுத்துக்கணும். 200 கிராம் தால் எடுத்துட்டீங்கன்னா 200 கிராம் வெண்ணெய் எடுத்துக்கலாம். அடுத்து தேர்ட் ஸ்டார் இன்கிரிடியன்ட் காஷ்மீரி சில்லி பவுடர். இது மைல்டான காரமும் நல்ல டார்க் கலரும் தரும். இல்ல நான் கொஞ்சம் மிளகாப்பொடி பாதியும் காஷ்மீரி சில்லியும் பாதி போட்டுக்கிறேன் அப்படின்னா ஆத்தென்டிக்கா டேஸ்ட் வராது. அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் தான் இந்த டேஸ்ட கொடுக்கும். அதை தவிர வேற எதுவும் கொடுக்காது. 4வது ஸ்டார் இன்கிரிடியன்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இன்னைக்கு நான் பேக்டு யூஸ் பண்றேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா அரைக்க முடிஞ்சதுன்னா தயவு செஞ்சு ஃப்ரெஷ்ஷாவே அரைங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். 5th ஸ்டார் இன்கிரிடியன்ட் அப்படின்னா டொமேட்டோ பியூரி. அதாவது 5-6 தக்காளி பழத்தை நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துட்டு மிக்சி ஜார்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். 6வது ஸ்டார் இன்கிரிடியன்ட் குக்கிங் கிரீம். எவ்வளவு தால் எடுத்துருக்கோமோ அதுல பாதி எடுத்துக்கணும். 200 கிராம் தால் எடுத்துருக்கோமோ அதுல 100 கிராம் ஃப்ரெஷ் கிரீம் எடுத்து வச்சுக்கலாம். 7th ஸ்டார் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்கிரிடியன்ட் சால்ட். தேவையான அளவு உப்பு. இப்ப நாம செய்முறைக்கு போகலாம். நல்ல பெரிய அகலமான கடாயை தான் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த தால் வந்து வெண்ணெயில கொதிக்க கொதிக்க தெளிக்கும், அங்கேயும் இங்கேயும் படப்படான். அதனால கொஞ்சம் பெரிய அளவுக்கு எடுத்துக்கலாம். இது ஸ்லோ குக்கிங் தான் பண்ணணும். இத ஹை ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணினா ஆத்தென்டிக் டேஸ்ட் வராது. அதனால இது ஸ்லோ குக்கிங் தான். ஃபர்ஸ்ட் 100 கிராம் அளவுக்கு வெண்ணெய சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா அதை கலந்து விடலாம். அடுத்து வேக வச்ச உளுந்து இருக்கு இல்லையா, அத தண்ணீரோட சேர்த்து அதையும் கொட்டி நல்லா கொதிக்க விடணும். பட்டரோட இந்த தால் சேர்ந்து நல்லா படபடன்னு கொஞ்சம் கொஞ்சமா கொதி விட ஆரம்பிக்கும். இப்ப கேஸ நல்லா சிம்ல வச்சுடலாம். நல்லா இந்த மாதிரி தளதள 4 நிமிஷம் கொதி விட்ட உடனே அரைச்சு வச்சிருந்த தக்காளி பியூரிய சேர்த்துடலாம். எந்த எக்ஸ்ட்ரா தண்ணியும் இதோட சேர்க்க வேண்டாம். ஏன்னா தால் வேக வச்சதோட தண்ணி விட்டோம் இல்லையா, அதுவே போரும். ஏன்னா இது நல்லா கொதிச்சு கெட்டி படுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனாலதான் சொல்றேன். நல்லா அதை கலந்து விடுவோம். தக்காளி இந்த பச்சை வாசனை போய் நல்லா வேகற டைம் கொடுக்கணும். இப்ப ஒரு 50 கிராம் வெண்ணெய சேர்த்து கொதிக்க விடலாம். அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வெண்ணெய் சேர்க்கறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் மொத்தமா 200 கிராம் சொன்னேன். இந்த டிஷ்ஷுக்கான காரம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்ப சேர்த்துக்கலாம். மேலும் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு இதை குக் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பையும் இப்ப சேர்த்து கலந்து விடலாம். மக்கனி கொஞ்சம் உப்பு தாங்காது, அதனால அதுக்கு தேர்ந்த மாதிரி உப்ப ஜாக்கிரதையா போடணும். அது ரொம்ப முக்கியம். இப்ப நல்லா இது கொதிக்க விடலாம். இது கொதிக்க 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 அப்படியே கெட்டிப்படும். இது அடி பிடிக்காம இருக்கிறதுக்கும் நாம ஜாக்கிரதையா கிளறி விடணும். அதே மாதிரி டேஸ்ட் மாறிடும் இது அடி பிடிச்சா. அதனாலதான் நடுவுல வெண்ணெய சேர்த்து கிளறி விட்டு கொதிக்க விடணும். அடுத்து ஒரு 10
10 நிமிஷம் இது சிம்ல நல்லா கொதிக்கணும். நடுவுல கிளறி விட மறக்காதீங்க. வெண்ணையும் அப்பப்ப சேர்க்கணும். அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனா சேர்த்தா சரியா இருக்கும். அடுத்து இந்த கலரை பாருங்களேன், அவ்வளவு ஜம்முன்னு இருக்குல்ல. கொதி விட்டு கெட்டி படப்பட அந்த கன்சிஸ்டன்சியும் சூப்பரா வந்துடும். சோ ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் நிதானமா குக் பண்ணா அந்த மாதிரி ஜம்முன்னு ஒரு பதத்துக்கு வரும். இப்ப 100 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம், அதாவது தால் சேர்த்த அளவுக்கு வெண்ணெய் சேர்த்த அளவுல பாதி 100 கிராம் ஃப்ரெஷ் கிரீமை சேர்த்துக்கலாம். ஆஹா, என்ன ஒரு கலர், என்ன ஒரு பிளேவர். நல்லா இதை கலந்து விடுங்க. இந்த தால் மகனி இவ்ளோ கான்பிடென்டா இந்த அளவுகளோடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நீ சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறவங்களுக்கு, தோஹால புக்காரா, அதாவது கேரவன் புக்காரான்னு ஒரு ரெஸ்டாரண்ட், இட்ஸ் பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட், டென்னிஸ் கோர்ட் ஸ்டேடியம் பக்கத்துல இருக்கு. அங்க நானு அந்த ஷெஃப்ட கத்துன்றதுதான் இந்த தால் மக்கானியோடைய சூட்சமம். தே ஆர் ஒரிஜினல் பர்ஷியன் அண்ட் பாகிஸ்தான் பீப்புள் அங்க வந்து நடத்துறதுனால உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட் ரெசிபி இது. சோ செய்து பாருங்க, அப்புறமா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்ல இந்த மாதிரி குக் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு இதை குக் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆயிண்டே இருக்கும். அதுதான் இந்த தால் மக்கானியோடைய ஒரு ரகசியம். இத நல்லா குக் பண்றதுனாலயும் வெண்ணெயில குக் பண்றதுனாலயும் 3-4 நாள் வரைக்கும் வெளியில வச்சிருந்து கூட இத சர்வ் பண்ணலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்கணும்ன்ற தேவையே இல்ல. ஒரிஜினல் தால் மக்கானில வெங்காயம் சேர்க்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இன்னும் சில ரெஸ்டாரண்ட்ல இந்த உளுந்த ஊற வைக்கிறதோட ராஜ்மாவையும் சேர்த்து ஊற வைக்கிறாங்க. அது ஒரிஜினல் ரெசிபில கிடையாது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் அங்கங்க சேர்த்துக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த தால் மக்கானிய இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்கிரிடியன்ட் சேர்த்து கருணக்குள்ள பண்ணவே பண்ணாதீங்க ப்ளீஸ். சரி, நம்ம சர்விங் பவுல்ல போட்டு டேஸ்டிங் செஷன் தான் பாக்கி. அதையும் பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு பாருங்களேன். சூப்பர் யம்மி அம்மா. ஆஹா, ஃபேண்டாபிளஸ். ஸ்மால் பைட். யம்மி. அப்படியே லவக்குன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருந்தது. செய்து பாருங்க. இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரியா ராம்குமார் signing off. Stay safe, stay healthy. Thanks for watching. Bye bye.